கொஞ்ச நேரத்துல நிம்மதி இங்க வந்துருவா. அவகிட்ட என்ன சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. நிம்மதி, நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றியா? அப்படி கேட்கணுமா, இல்ல வேற எப்படி கேட்கணும்? என் மனசுல நீதான் இருக்க, உன் மனசுல யாரு இருக்கா? ஐயோ, யாரு இருக்கான்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? இல்ல இல்ல, என் மனசுல நீதான் இருக்க, உன் மனசுலயும் நான் இருக்கனான்னு தெரிஞ்சுக்கணும் நிம்மதி. இது கரெக்டா இருக்கு. நிம்மதி, சீக்கிரம் வாடி. என்னால ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியல. உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி ஒரு நாள் வரும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடி. ஆனா இப்ப எப்ப உன்னை பார்த்து என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன்னு அவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் நிம்மதி. சீக்கிரம் சீக்கிரம் வா. நிம்மதி, வண்டியாடி. நீங்களா? ஏன்பா, ஏன் பயப்படுற? இல்ல, நீங்க வந்திருக்கீங்க அதான். புரியலையா? என்னடா, நம்ம ஒருத்தரை எதிர்பார்த்தோம், ஆனா வந்திருக்கிறவன் வேறையா இருக்கானேன்னு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கோ? இல்ல, அது வந்து என் பொண்ணு ரொம்பவே தெளிவாயிட்டாப்பா. இப்ப நீயும் தெளிவாகணும்ல, அதான் உன்னை தெளிவுபடுத்துறதுக்காக வந்தேன். புரியல. புரிய வைக்கிறேன், நல்லா புரிய வைக்கிறேன். ஆதி பையன் இந்நேரத்துக்கு நிம்மதியை பார்த்திருப்பானா? அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பானா? நிம்மதி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாளா? ஐயோ, அவன் போன் அடிச்சு பேசுறதுக்குள்ள நம்மளுக்கு இங்க உசுறு போயிரும் போலயே. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கணும். நிம்மதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். ஐயோ கடவுளே. ஆதி, ஐயோ, இவ வேற ஆதியை தேட ஆரம்பிச்சிட்டாலே. ஆதி எங்க இருக்க? ஆதி, எங்க போனா அந்த பையன்? என்னங்க, ஆதி எங்க? ஆதி ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காமா. ஸ்டேஷனுக்கா? இன்னைக்கு தான் அவன் லீவ் ஆச்சே, எதுக்கு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போனா? ஐயோ, லீவ் இல்ல. ஐயோ, இல்ல இல்ல, சொல்ல மறந்துட்டேன். அவன் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறேன்ட்டு போனான். இல்ல, முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு சீக்கிரமாவே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தானா, அந்த நினைப்புல டக்குன்னு சொல்லிட்டேமா. அவன் ஃப்ரெண்ட தான் பார்க்க போயிருக்கான். ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கானா? என்கிட்ட ஏன் சொல்லாம போனா? அது அது நீ குளிச்சிட்டு இருந்தியா, அதான் என்கிட்ட சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போனான். ஹோ, அப்ப காலையில 7 மணிக்கே சார் போயிட்டாரா? காலையில 7 மணிக்கா? மா, இது சாயங்காலம் 5 மணிமா. அதத்தான் நானும் கேக்குறேன். நான் குளிச்சது காலையில 7 மணிக்கு. ஐயோ, என்ன இப்படி கேள்வி கேக்குறா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? கனிமா, ஆதி எங்கன்னு உண்மைய சொல்லுங்க. அதான் சொன்னேனேமா, அவன் ஃப்ரெண்ட பார்க்க. என்னமோ சரியில்லை. ஆதி அவன் ஃப்ரெண்ட பார்க்க போன மாதிரி தெரியலையே. எப்ப எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா வந்து எப்படியாவது நிம்மதி அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு என்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தாரு. நான் வேணான்னு சொன்னத கண்டிப்பா ஆதி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஆதி எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். எங்கேயோ கிளம்பி போயிருக்கானா, இல்ல நிம்மதி வீட்டுக்கு தான் போயிருக்கானான்னு தெரியலையே. கனி, இந்த விஷயத்த சும்மா விட்டுறாத. இவன் பாட்டுக்கு அங்க போய் எல்லார்கிட்டயும் பேசி அவங்க எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம். நிம்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது முக்கியம் இல்ல, ஆனா காவியா அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது ரொம்ப முக்கியம். இப்பவே நிம்மதி வீட்டுக்கு போய் 1 இல்ல 2 பார்த்துட்டு வந்துடணும். ஐயோ, இப்ப பிரச்சனை வராம இருக்கணும்னா கனியை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? இப்படி சொல்லிடுவோம். ஐயோ கனி, நான் தான் சொல்றேன்ல, ஆதி பையன் அவன் ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஆனா நமக்கு என்ன தெரியும், அந்த ஃப்ரெண்டு காவியாவா கூட இருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் காவியாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா நம்ம ஏதாவது சொல்லுவோன்னு கூட நினைச்சிருக்கலாம். அட ஆமால, நீங்க சொல்றது கூட சரிதாங்க. நான் இதை யோசிக்கவே இல்லை பாருங்களேன். சரி சரி, அப்புறம் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. கோவிலுக்கா? ஆமாங்க, ஆதி காவியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க டிவி பாருங்க. சரிம்மா, சரி, போயிட்டு சீக்கிரம் வா, பார்த்து பத்திரம். சரிங்க. புரிய வைக்கிறேன், எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இந்த போன்ல இருக்க வீடியோவை பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். வீடியோவா? என்ன வீடியோ? நிம்மதி தான் இந்த வீடியோவை பேசியிருக்கா. அவ வாயால இருந்தே வந்த இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா நிம்மதி மனசுல என்ன இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்தாங்க பாருங்க. என்னம்மா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டேன். ஆமாப்பா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல
எனக்கு 100% விருப்பம். நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க கல்யாண மண்டபம்லாம் புக் பண்ணிடுங்க. நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆகுதே. ஆதித்யா மூஞ்சி மாறுது. இப்பயாவது என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. என் பொண்ணு அவ வாயால இருந்தே எனக்கு ஆதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, கார்த்திகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன சீனியர் இன்ஸ்பெக்டர் சார், இப்பயாவது என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் பொண்ணு மனசுல நீங்க இல்லவே இல்ல. என் பொண்ணுக்கு கார்த்திக் டாக்டரை தான் பிடிச்சிருக்கான். நானும் அவரை தான் அவளுக்கு கட்டி வைக்கவும் போறேன். இந்த விஷயத்துக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்களே, இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் இருக்கு, அத சொல்லட்டா? நீங்க அவளுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்கல்ல, அவ அதை என்கிட்ட வந்து, அப்பா ஆதி என்ன அந்த இடத்துக்கு கூப்பிடுறான், எனக்கு அவனை பார்க்கவும் அங்க போகவும் விருப்பமே இல்ல, எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை நான் எதுக்கு போய் பார்க்கணும், நான் ஒரு வீடியோ பேசி தரேன், அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் நீங்களே ஆதித்யா கிட்ட காட்டி எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொன்னதே என் பொண்ணு நிம்மதிதான். அதுலயும் இன்னொரு விஷயம் சொன்னாலே, பீச் ரோட்ல குடிச்சிட்டு எனக்கு காவியா தான் வேணும், நான் வேணான்னு சொன்னவதானே பாவன், அவன் எதுக்குப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. அப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்றத அவளே இந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணி சொல்லிட்டா. இதுக்கப்புறம் என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் வரேன். ஹலோ ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷா, உங்களைத்தான் கொஞ்சம் நிக்க முடியுங்களா? சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்யவனல்லே பேட்ட துளான் மண்ணல்லே வேட்டையனல்லே. நிம்மதி, யாரு வீட்ல? வெளிய வாங்க. என்ன வீடு ஏதோ இடிஞ்சு விழுந்துருச்சா? யார் இப்படி கத்துறா? அட கனியண்ணி, வாங்க 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 நீ உள்ள வாங்க. நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஐயோ சாரிங்க நீ, நான் கூட விருந்தெல்லாம் சமைக்கவே இல்லையே. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சமைச்சு வச்சிருப்பேன். ஆனா நீங்க வரீங்கன்னு எனக்கு தெரியாதே. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்க பொண்ணு நிம்மதி எங்க? ஏன் பொண்ணு நிம்மதியா? இங்கதான் இருக்கா. வீட்ல தான் இருக்காளா? இல்லையே, இருக்க மாட்டாளே. எங்க போயிட்டா? உண்மைய சொல்லுங்க. ஐயோ நம்ப மாட்டீங்களே, இருங்க நானே கூப்பிடுறேன். நிம்மி குட்டி, நிம்மோ, தோ என் பொண்ணு. ஹே, என்னடி நீ வீட்டுக்குள்ள இருக்க? அப்ப என் பையனும் வீட்ல தான் இருக்கானா? கூப்பிடுற என் பையனை ஒளிச்சு வச்சிருக்கியா? எங்க 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 ஒரு நிமிஷம். இப்படி போறவங்க வரவங்க எல்லாம் என் பொண்ணு வாடி போடின்னு கூப்பிட்டு திட்டுறதுக்கு தானே பெத்து போட்டிருக்கேனா? மரியாதையா பேசினா நல்லா இருக்கும், இல்லனா இந்த சுடரோட சுயரூபத்தை பாத்துருவீங்க. ஓஹோ, உங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ணு வாடி போடின்னு பேசினதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே. ஏன் வீடு தேடி வந்து உங்க புருஷன் என் பையனவே குடிகாரன் அது இதுன்னு கேவலமா பேசினாரு. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பழி வாங்க வந்துட்டீங்களா? அம்மா என்னமாச்சு? எதுக்கு இப்படி பேசுறாங்க? அவங்க பையனை காணுமா? நம்ம தான் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்கோன்னு இங்க வந்து தேட வந்துட்டாங்கடி. ஒழுங்கா சொல்லுங்க, என் பையன் எங்க? இது என்னடா கொடுமையா இருக்கு? நாங்கெல்லாம் யாராவது காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸையே காணோன்னு இங்க வந்து தேடுறீங்க. என்ன நக்கலா? ஹே நிம்மதி, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, என் பையன் எங்க? பாருங்க, உங்க பையன் எங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட போனை காணோன்னு நானே ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட நேத்துல இருந்து பேசவே இல்ல. நேத்துல இருந்து பேசலையா? ஹே, யாருக்கிட்டடி கதை விட்டுட்டு இருக்க? அவனை கேட்டா போனு உடஞ்சு போச்சுங்கிறான், உன்னை கேட்டா போனை தொலைச்சிட்டேங்கிற. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? பாரு என்ன ஒரு வேவ்லென்த். உங்க பையனுக்கும் போன் உடைஞ்சு போச்சு, என் பொண்ணுக்கு போன் காணாம போச்சு. ரெண்டு பேருக்கு என்ன ஒரு பொருத்தம்ல. ஹோ, இப்படி நல்ல காமெடியா பேசி பேசி தான் என் பையனை நல்லா மயக்கி வச்சிருக்கீங்களா? ஐய, என்ன நீங்க உங்க பையனை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? காமெடியா பேசுறதுக்கலாமா மயங்குவாரு? ஐயோ ஐயோ. நிம்மதி, நான் உன்கிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே வா. முடியாது முடியாது. என் பொண்ணு எப்படி தனியா உங்களை நம்பி அனுப்புறது? ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எதுவா இருந்தாலும் என் முன்னாடியே பேசுங்க. உங்க பொண்ணை நான் ஒன்னும் பண்ணிட மாட்டேன். அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அம்மா, அவங்க ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க, நான் பேசிட்டு வரேம்மா. சரிடி, பார்த்து பத்திரம். ஆனா ஏதாவது ஒண்ணுனா அம்மா அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கூட உருட்டுக்கட்டைய தூக்கிட்டு வந்துடுறேன். அடி, உருட்டுக்கட்டை கூட தேவைப்படாது. இன்னைக்கு ஸ்பெஷலா பாவக்காய் பாயாசம் பண்ணிருக்கேன், அதை எடுத்து வாயில ஊத்தி விட்டுறலாம். சரிம்மா. அத்தை, என்ன அப்படி கூப்பிடாத.
ஏய் அப்படி கூப்பிட கூடாதாண்டி, அவங்க பேரு கனிமொழி, நீ கனிமொழினே கூப்பிட்டுக்கோ. மா சும்மா இருமா. ஆண்டி நீங்க வாங்க. நிமிஷ ஜாக்கிரதை. பாத்துக்கிறேம்மா. ம். என்னதான் இருந்தாலும் இந்த சோடா பெட்டி கனியை நம்மளால நம்ப முடியாது. அவ இருக்கிற கோவத்துக்கு நம்ம பொண்ணை போட்டு வெளுத்து வாங்கினாலும் வாங்குவா. எதுக்கும் நம்ம பாவக்காய் பாயாசத்தை ரெடியா வச்சுட்டு ஜன்னல் கிட்ட போய் நின்னு அவளுக்கு அப்படி என்னதான் பேசுறாளுன்னு ஒட்டி கேட்போம். இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, படன்னு எல்லாத்தையும் பேசுனீங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. நான் சொல்ல வரத நீங்க கேட்கவே இல்லையே. என்ன சொல்லணும்? எப்படி நிம்மதி ஆதி வேணா கார்த்திக் தான் வேணும்னு அது வாயால சொன்னுச்சு. அதையும் சார் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறீங்க. ஆமா, அதான் வீடியோ பாத்தீங்கல்ல? பார்த்தேன், ரொம்ப நல்லாவே பார்த்தேன். அப்புறம் என்ன சொன்னா? பீச்ல குடிச்சிட்டு காவியா தான் வேணும், நிம்மதி வேணான்னு நான் சொன்னதுனால அவ என்ன வேணான்னு சொல்லிட்டா. அதையும் உங்ககிட்ட வந்து சொன்னா. அதையும் நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா? யாரு பொய் சொல்றா, யாரு உண்மைய சொல்றான்னு கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்குவேன். நான் யாரு? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எவ்வளோ கேஸ பார்த்திருப்பேன். நிம்மதியே நேர்ல வந்து உன்னை எனக்கு பிடிக்கலடா, எனக்கு கார்த்திகை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா நிம்மதிய பெத்தது வேணா நீங்களா இருக்கலாம், அவளை லவ் பண்ணது நானு. எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அவ எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர். அங்க என்ன நடந்திருக்கும், இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். வீடியோல தான் பாத்தீங்கல்ல, அதுக்கு மேலேயும் இப்படி பேசுறீங்க. நிம்மதி தான் சொன்னுச்சு, வீடியோ எடுங்க, நான் சொல்றேன், அத போய் அவர்கிட்ட காட்டுங்கன்னு நிம்மதி தான் சொன்னுச்சு. ஓஹோ, ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும்? என்கிட்டயே டைரக்டா வந்து உன்னை எனக்கு பிடிக்கலடான்னு ஒரு அரைஞ்சிட்டு போயிருந்திருக்கலாமே. அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க? அதுக்கு உங்களை பார்க்க பிடிக்கலையா, அதான் என்ன போ சொன்னுச்சு. அப்படியா? இதெல்லாம் எவனாவது உள்ள பொறிக்கடலை தின்னுட்டு இருப்பான், போய் சொல்லுங்க, நம்புவான். என் கிட்ட வேண்டாம். ஏன் நிம்மதிய பத்தி எனக்கு தெரியும்.